Hello, welcome to Learn with Shri. So, in the session, we are going to see about எப்படி வந்து ஒரு எக்ஸலில் சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் கோன் கிரியேட் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டேட்டா செட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட், சார்ட்டிங் அப்படின்னா என்ன, ஃபில்டரிங்னா என்னென்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ சார்ட்டிங் இஸ் நத்திங் பட் அரேஞ்சிங் டேட்டா. ஒரு ஆர்டரில் நம்மளால் டேட்டா வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், அதுதான் சார்ட்டிங். இட் கேன் பி லைக் எனிதிங். அட்டனன்ஸ் ஆர்டரில் இருக்கலாம், A to Z இருக்கலாம், ஒரு ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கலாம், Z to A இருக்கலாம், இல்லை ஹையர் டு லோயர் வேல்யூ, இல்லை லோயர் டு ஹையர் வேல்யூ, எனி கைண்ட் ஆஃப் ஆர்டராக இருக்கலாம். பட் we are going to arrange the data in some order. அதுதான் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில்டரிங் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு கண்டிஷன் செட் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம். whereas remaining data gets hide. So only those data which match a given condition will get displayed, whereas match ஆகாத டேட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ now we can go into creating employee details. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் ஒரு சாம்பிள் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். wherein we are having employee ID, name, department, designation, salary, joining date, status. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு செட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சார்ட்டிங்கில் நம்ம வந்து we are going to இந்த மாதிரி 3 க்ரைட்டீரியாஸ் நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நேம் வைஸ் சார்ட் பண்ண போகிறோம், அதாவது ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பண்ணி பார்க்க போகிறோம். தென் சேலரி பண்ணலாம். தென் ஜாயினிங் டேட்டில் ஓல்டஸ்ட் ஜாயின் ஆன எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் நியூவாக ஜாயின் ஆன எம்ப்ளாயீஸ் டு த எண்டில் வர மாதிரி செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் பிகினிங் வித் சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட டேட்டா டேபிளை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நம்ம அது ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரியேட் டேபிள் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் மேக் ஷியோர் யூ டிக் திஸ் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் கண்டிப்பாக செக் ஆகிருக்கணும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக அழகாக ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இந்த டேட்டா வியூ ஆகும். ஸோ இங்கே நம்ம சார்ட்டிங் பண்ணுறோம். ஸோ சார்ட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா டேப் மேலே இருக்கும். அந்த டேட்டா டேப் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து விசிபிளாக இருக்கும். அந்த சார்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் ஏதாவது ஒரு செல்லில் நீங்கள் வந்து உங்களோட கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சார்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சார்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சார்ட் பை. சார்ட் பையில் நீங்கள் எந்த காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நேம் வைஸ் நம்ம சார்ட் பண்ண போகிறோம், அதாவது ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே நேம் கொடுத்துட்டு செல் வேல்யூஸ் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த சார்ட் ஆன் செல் வேல்யூஸ் உங்கள் டிஃபால்ட் அப்படியே இருந்துட்டு போகுது. ஆர்டரில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கொடுக்க போகிறோம். ஸோ Z to A. இப்போ நம்ம இங்கே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருந்தது, பட் இப்போ ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாறி இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி நம்ம சார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு சார்ட் பண்ணி பார்க்கலாம். சேலரியை ஹையஸ்ட் சேலரியிலேருந்து லோயஸ்ட்டாக வர மாதிரி நம்ம சார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அகெயின் இந்த டேபிளில் ஒரு செல்லை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கர்சரை சார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் போய் நீங்கள் சார்ட் பை சேலரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஆல்ரெடி அதுதான் டிஃபால்ட்டாக இருக்குது, லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இப்போது நான் ஓகே கொடுத்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து ரேண்டமாக இருக்குது, பட் இப்போது நான் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து ஹையஸ்ட் சேலரிலேருந்து லோவஸ்ட் சேலரி உங்களுக்கு அந்த டேட்டா சார்ட் ஆகி வந்திருக்கிறது தெரியும். ஸோ இதே மாதிரி ஜாயினிங் டேட் வச்சும் நம்ம சார்ட் பண்ணலாம். ஸோ ஜாயினிங் டேட்க்கு எகெயின் டேபிளில் ஒரு செல்லை கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சார்ட் ஆப்ஷன் கொடுங்க. இங்கே சார்ட் பை ஜாயினிங் டேட் நான் வந்துட்டு ஓல்டஸ்ட் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் வர மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 2017 தான் ஓல்டஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ அதுக்கப்புறம் 2021 வரைக்கும் உங்களுக்கு லைனாக சார்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ சார்ட்டிங் இஸ் வெரி ஈஸி. ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் சார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரிங்கில் நம்ம ஈஸியாக பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆரோ மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு காலம்லேயும் ஒரு ஹெட்டர்லேயும் உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் ஆரோ மார்க் விசிபிளாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபில்டரிங் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க டேட்டா மட்டும் விசிபிளாக இருந்தால் போதும். ஸோ டிபார்ட்மெண்ட்டோட ட்ராப் டவுன் லிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வரும். ஸோ இங்கே நான் ஐடியை தவிர மற்ற எல்லா செக் பாக்ஸையும் அன்செக் பண்ண போகிறேன். ஒன்லி நான் ஐடி மட்டும்தான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் ஆகுறவங்க மட்டும்தான் டிஸ்பிளே ஆவாங்க. இல்லை எனக்கு அடுத்து வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா அதை ரெண்டை மட்டும் டிக் பண்ணிவிட்டு ஐடியை அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும் விசிபிள் ஆவாங்க. ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும் விசிபிள் ஆகுறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம இன்னொரு ஃபில்ட்ரு கூட அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ், யாரெல்லாம் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு ரிசைன் ஆன எம்ப்ளாயீஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம அதை வச்சும் பண்ணலாம். நான் இங்கே போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். என்னோடய எல்லா டேட்டா செட்ஸும் வந்துருச்சு. எனக்கு ரிசைன் ஆன எம்ப்ளாயீஸ் தவிர ரிசைன் ஆன எம்ப்ளாயோட டேட்டா இங்கே டிஸ்பிளே ஆக வேண்டாம் அப்படின்னா நான் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எனக்கு ஆக்டிவாக இருக்கவங்க மட்டும் இருந்தால் போதும். ஸோ ரிசைன் அன்செக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போது எனக்கு இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும் நேம் லிஸ்ட் அப்படின்னா நேம் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து இங்கே டேபிள் ஒரு செல்லில் உங்கள் கர்சர் வச்சுட்டு சார்ட்டில் போயிட்டு சார்ட் பை நேம் A to Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகி இருக்கும். இதை நம்ம கம்பைன்னு சொல்லுவோம். சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ஒர்க்.